எம்எஸ்வியை எப்போவுமே சொல்லும்போது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஒரு டைமில் அப்புறம் விஸ்வநாதன் தனியாக வந்துட்டார். அப்புறம் ராமமூர்த்தி ஒரு பெரிய பீக்லலாம் போக முடியலை. பட் அந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு? பெருசாக எம்எஸ்வி யாரையுமே கடுமையாக பேசுகிறவரெலாம் கிடையாது. எப்படி அவங்க புரிஞ்சாங்க? இல்லை, நான் அறிந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் வகையில் வந்து எம்எஸ்சி ஒரு டாஸ்க் மாஸ்டர். ஒரு சாங் முடியணும்னா, இன்ஃபேக்ட் நேற்று தான் ஏவிஎம் குமரன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவளுக்கு என்ன அழகிய முகம் வந்து டிஎம் சௌந்தரராஜனுக்கு வந்து அவருக்கு சரியாகவே அந்த சாங் டியூனை வந்து இது பண்ண முடியல, அவரால் அசிமுலேட் பண்ணி பாட முடியல. ஏன்னா நாகேஷுக்கு பாட போகிறேன் அது இது ஒரு மாதிரி அன்றைக்கி தான் மூட் அப்செட்டோ என்னன்னு தெரியல, சரியாக இல்லை. கார்த்தால ரெக்கார்டிங் நைட் 10 மணிக்கு தான் முடிஞ்சான். இத்தனைக்கும் பெரிய எக்ஸ்ட்ராடினரி டியூன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப அதில் கர்நாடிக் ராகங்கள் அந்த மாதிரி கிடையாது. ஆனாலும் அந்த சாங் அவரால் கேப்சர் பண்ண முடியும். இதில் என்னன்னா பாருங்கள், 10 மணிக்கு அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சது. சில ரெக்கார்டிங் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் தேடினேன் வந்தது ஊட்டி வரை உருவில், தேடினேன் வந்தது டிங் டாங் டிங் டட டிங் டாங் டிங், அந்த சாங் இருக்குது ஊட்டி வரை உருவில். அதுதான் ராஜா சார் வந்து லேட்டர் பீரியடில் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது டிங் டாங் டிடங் ட டிங் டாங் டிங், அது மாடிஃபை பண்ணி பண்ணார். அது அந்த சாங் வந்து என்னாச்சுன்னா அரௌண்டு 11 o'clock வந்து வேறு டியூன் தான் அந்த சுச்சுவேஷன் எம்எஸ்சி கம்போஸ் பண்ணேன். எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. சுசீலாமாவுக்கு பிடிச்சி போச்சு, எம்எஸ்சிக்கு பிடிச்சி போச்சு, அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்கவங்களாம் பிடிச்சி போச்சு. ஆனால் டைரக்டருக்கு மாற்ற அந்த ஸ்ரீதர் சாருக்கு பிடிக்கல. எம்எஸ்சி வெளில வந்தோடனே என்ன ஸ்ரீதர் எப்படி ரெக்கார்டிங் ஓவராக எடுத்துன்னு, எனக்கு சுத்தமாக இந்த டியூனே பிடிக்கல, விசு நீ வேறு டியூனை போடு. ஏன்னா இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே ஆச்சு. இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் கன்சீவ் பண்ணதே வேறு, நீ வேறு ஏதோ கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கானோடனே உடனே எம்எஸ்சி சுசீலாமா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, வேறு ரெக்கார்டிங் பண்ணோன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே அங்கேருந்த பியானோ 5 நிமிஷத்தில் தான் இந்த தேடினை வந்து உடனே கம்போஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கு நோட்டேஷன், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எல்லாம் பண்ணி சுசீலாமாவுக்கு டியூனை சொல்லி கொடுத்து அது ரெக்கார்டிங் மணி 3 மணி. டாஸ்க் மாஸ்டர் எம்எஸ்சி. அந்த சாங் என்ன 3 மணிக்கு முடிந்த பாட்டு என்ன? அதுதான் இந்த தேடினேன் வந்தது. தேடினேன் வந்தது. வேறு டியூன் கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. அது ஸ்ரீதருக்கு பிடிக்கல, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து 3 மணி 4 மணிக்கு ரெக்கார்டிங் போயிருக்கு. அந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர். ராமூர்த்தி சாருக்கு என்னென்னா ஈவினிங் 7 மணிக்கெலாம் வெளில போயிடணும். இவர் எம்எஸ்சி கடைசி ஒரு சின்ன தப்புனா கூட விட மாட்டார். அந்த காலத்தில் ஒரு சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் தானே இது, மேக்ஸிமம் டபுள் ட்ராக் ரெக்கார்டிங். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டிஸ்ட் ஒரு தப்பு பண்ணார்னா ஓவரால் திருப்பி எல்லாத்தையும் எடுக்கணும். ஒரு சிங்கர் ஒரு டேக்கில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டிஸ்ட் எல்லாத்தையும் வாசிங்க. இன்றைக்கி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ட்ராக், ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எல்லாரையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் மாற்ற கரெக்டாக வாசிக்க சொல்லிட்டு சரி பண்ணிடலாம். இன்றைக்கி வாய்ஸ்க்கெலாம் சுதியெல்லாம் பண்ணால் கூட கரெக்ட் பண்ணுறதுக்கெலாம் சாஃப்ட்வேர் இருக்குது. அன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, திறமைகளை ஃபுல்லாக நம்பி தான் எல்லாமே நடந்தது அன்றைக்கி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராமூர்த்தி சாருக்கு வந்து இந்த மாதிரி சீக்கிரம் போயிடணும் ஈவினிங். ஆனால் எம்எஸ்சி சார் விட மாட்டார். ராமூர்த்தி சார் வயலின் செக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்குவார். அது பெரிய ஜீனியஸ். என்னென்னா அங்கே சப்போஸ் 100 வயலின் நீங்கள் போகிறீங்கன்னா லாஸ்ட் ரோவில் இல்லைன்னா அதுக்கு முந்தைய ரோவில் 96வது வயலின் ஒரு தப்புன்னா ஒரே பீஸ் தான் எல்லாம் வாசிக்க போகிறாங்க. ராமூர்த்தி சார் ஸ்பாட் அவுட் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஞானம் சார் ராமூர்த்தி சார். அவர் போவிங் டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் தான் தளதள பாடம் கர்நாடிக் இசை, ஆனால் வெஸ்டர்ன் போயிங் டெக்னிக்ஸ்லாம் அபாரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ராமூர்த்தி சார். பெரிய அசட் எம்எஸ்சிக்கு. ஆனால் இங்கே தான் கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க எம்எஸ்சி 3 மணி 4 மணியில் ரெக்கார்டிங் போகும், ஏன்னா பர்ஃபெக்டாக வரணும். ராமூர்த்தி சாருக்கு வந்து இப்படி. கேவிஎம் எப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட புகழேசிக்கிட்ட கேட்பார். புகழேசி சார் சொல்ல இது மாதிரி பிரச்சனை, இது அது மிஸ்டேக் அப்பரண்ட்டாக காது கேட்காது இல்லையா, பாட்டு ஒரு ஷேப் நல்லா வந்துச்சா போருண்டா ஓகே ரெக்கார்டிங். அதில் கிரேட்னஸ் என்னென்னா, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் அரச கட்டளையில் எம்ஜிஆர் படம், அதில் கேவிஎம் மியூசிக். அந்த பாட்டு ஒரிஜினல் எம்எஸ்சி சார்கிட்ட போயிருக்கு. எம்எஸ்சி சார்கிட்ட வாலி ஏதோ ஒரு படத்துக்கு அந்த பாட்டை எழுதி கொடுத்தோன்னே எம்எஸ்சி பார்த்துட்டு, வாலி இதை நான் கம்போஸ் பண்ணிவிடுவேன், பட்டு மாமா கம்போஸ் பண்ண கேவிஎம் கம்போஸ் பண்ணால் இன்னும் அற்புதமாக இருக்கும், இந்த பாட்டு அவருக்கு நீ வச்சுக்கோ, வேறு பாட்டு எனக்கு கூட நான் கம்போஸ் பண்ணேன். இவனும் அற்புதமாக கம்போஸ் பண்ணுவேன். எவ்வளோ பெரிய கம்போசர் அவர், எவ்வளோ பெரிய ஹெல்த்தி. அது அந்த பாட்டை தான் வாலி அரச கட்டளை கொடுத்த உடனே வாலி சொல்லியிருக்காரு, மாமா அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. பேரகன் தேட்டர்லேயோ பிளாசா தேட்டர்லேயோ எம்எஸ்சி போய் பார்த்துட்டு நேராக கேவிஎம் வீட்டுக்கு போய்ட்டு, மாமா இவ்வளோ அற்புதமாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, நான் கம்போஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியாது. இத்தனைக்கு எம்எஸ்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, டாப்பில் போயிட்டுருக்கேன், ஒரு காம்படிட்டர் கேவிஎம் ஆகுது. அந்த அளவுக்கு ஹெல்த்தி பீரியடாக இருக்குது. பட் கம்மிங் பேக் டு திஸ் பாயிண்ட்டு, ராமூர்த்தி சார் வந்து அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க எம்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்னஸ் ஆஃப் எம்எஸ்சி இந்தியாவில் யாருக்குமே இல்லாத என்னென்னா, அவரே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 7 times அவர் ஒரு ஸ்டைலை மாற்றிருக்கார் அக்கார்டிங் டு டைம்ஸ். ராஜா சார் வந்த அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுப்புழுக்கள் ஆர்சி சக்திக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே
டிஃப்ரெண்ட் ஸ்டைல். காம்படிட்டருக்கு ஏதோ டஃப் ஃபைட் கொடுத்துருந்தார் ராஜா சாருக்கு ஒரு ஸ்டேஜில். இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப அதிகம் எம்எஸ்வி சாருக்கு. அந்த நேரத்தில் தான் அவங்க 2 பேருக்குள்ள தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக பண்ணிக்கலான்னு போயிட்டு அப்புறம் எம்எஸ்வி வந்து எல்லாம் பெரிய பேனர் பண்ணார். ராமூர்த்தி சாரும் பார்த்தீங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் வந்து நான் 3 எழுத்து எல்லாம் சில்வர் ஜூப்ளி படம் தனியாகவே அற்புதமான. இப்போ அம்மனோ சாமியோ அத்தையோ அதெல்லாம் வந்து பட்டி தொட்டியும் போடும். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம், இது மாதிரி மெலடிஸும் சரி. நெஞ்சே நீ போய் செய்தியை சொல்ல, அது அப்படி நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேமஸான சாங் இருக்கா சார் ராமமூர்த்தி தனியாக? ஆமாம். போதுமோ இந்த இடம் கூடுமோ அந்த சுகம் எண்ணி பார்த்தால் சின்ன இடம் இருவர் கூடும் நல்ல இடம். அது எவ்வளோ சாங்கு. அதுக்கப்புறம் ஒரு 80ஸ்க்கெல்லாம் ஏதாவது பண்ணியிருக்காரா சார்? இல்லை 80ஸ்க்கு மேலே இப்போ ஒரே ஒரு படம் பண்ணார் ராமூர்த்தி. அது வந்து ட்ரெண்டுக்கே இல்லாமல் இருந்தது. பட் என்னென்னா அவரோட தனியாக பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. ராமூர்த்தி சாருக்கு சூப்பர் ஹிட்டு. அதேமாதிரி காதல் ஜோதின்ற படத்தில் சாட்டை கையில் கொண்டு வாங்கு செண்டை காலை என்ற அந்த சாங் வந்து அவை உண்மையில கொண்ட ஆசை உத்தமிய மெத்து உண்டு செவிச்சு நடிச்சது. அதுவும் பெரிய ஹிட்டு, எக்ஸலண்ட். அதாவது என்னென்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த படத்தில் பார்க்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் நானில் பார்த்தீங்கன்னா ரேசிங் பேக்ரவுண்ட் ஸ்கோர், கிட்டாரும் ரிதம் செக்ஷனும் பார்க்கணும், ஃபஸ்ட் கிளாஸ். அவருக்கு அந்த அசிஸ்டண்ட் 2 பேர் நல்ல அசிஸ்டண்ட் இருந்தாங்க, அவங்களாம் நல்ல ஒரு சப்போர்ட்டு. பட் எம்எஸ்சியோட ஃபினாமினல் க்ரோத் வந்து எங்கேயோ போயிடுச்சு, கிராஃபிக் போயிடுச்சு எம்எஸ்சி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு 7 டைம்ஸ் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஜி ராமநாதன் அந்த ஸ்டைலில் பண்ணிவிட்டு, ஏன்னா மார்க்கெட் கேப்சர் பண்ணு. ஜி ராமநாதன் 25,000 ரூபா ஒரு படத்துக்கு சார்ஜ் பண்ணுறாருன்னா விஸ்வராமூர்த்தி அப்போ தான் வராங்க. சிஆர் சுப்பிரமணியம் இறந்த அப்புறம் இந்த தேவதாஸ் படத்துக்கு பாதி மியூசிக்லாம் ஒரு இன்கம்ப்ளீட் அப்படின்னு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தேவதாஸ் படத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. வரும்போது இன்று நமதுள்ளுமே பொங்கும் புது வெள்ளம் அதெல்லாம் வந்து ஜி ராமநாதன் ஸ்டைலில் தான் அது மாதிரி தான் பண்ணாங்க. அப்புறம் மார்க்கெட் கேப்சர் பண்ணு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய பறவை பீரியட், அன்பேவா பீரியட்லாம், பாசமலை பீரியட் ஒரு ட்ரெண்டு, பாஸ் சீரீஸ் பீம் சிங்க்கு அது மாதிரிலாம் பண்ணது. அப்புறம் புதிய பறவை அன்பேவா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர், அந்த பீரியட் ஒரு ட்ரெண்ட் செட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ரெண்டு. அவர் சேஞ்சு பார்க்கலாம், அவர் மியூசிக்கில் எவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் 76 மேலே ராஜா வரும்போது பேரலாக 2 பேரும் போகிறாங்க. 85, 86 வரைக்கும் பேரலாக தான் போகிறாங்க. இவர் 40 படம், அவர் 40 படம். ஆனால் அது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெண்ட் செட்டரோட பீரியட் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு மிஞ்சது 2 தான், மெலடி ஒன்று, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ராஜா சார் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எல்லா இடத்துலையும் ரிவ்யூ எழுது, அற்புதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அதே தான் அம்மாவும் நீ அப்பாவும் நீன்னு ஒரு படம், எஸ்பி முத்துராமன் பட்ஜெட் படம். அது ஆந்திரவில் என்ன எழுதுனா, இப்போ ராஜா சார் பீக்கில் போயிட்டுருக்காரு. அப்போ என்ன ஆந்திரவில் எழுதுனா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணணும்னு ஒரு பாடமே நடத்தியிருக்காரு எம்எஸ்வி. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜா சார் பீக்கில் இருக்கும்போது எம்எஸ்வி போக்கி ராஜான்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. விடிய விடிய சொல்லி தருவேன் பொன்மாலை நிலாவினில் மேகங்கள், எஸ்பி சுசிலா பாட்டு. அந்த டிக்கெட்லேயே பெஸ்ட் மெலடியாக தான் சொல்லுவேன் நான். ராஜா பீக்கில் போகிறாரு, எவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராஜா ரகுமான் பீக்கில் போகும்போது ராஜா ஒரு சாங் பண்ணியாரு, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓடு. பெஸ்ட் மெலடி ஆஃப் த டிக்கெட் அதுதான். ஒரு டென்ஷன் பீரியட் முடிஞ்சோடனே 2 தான் அவங்க மிஞ்சும், மெலடி தான் மிஞ்சும். மற்ற வெரைட்டிஸ்லாம் சாங் இருக்கு இல்லையா, அது புது ட்ரெண்ட் செட்டர் வேறு விதமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் அந்த சாங் இருக்கு இல்லையா, எம்ஜிஆருக்கு நம் நாட்டில். அது பார்த்து ரம்பரபம் பம் 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 பபாம் கிராண்டாக ஒரு என்ட்ரி பிராஸ் அது இதெல்லாம் போட்டு எம்எஸ்சி பண்ணிப்பார். அதே தான் இளமை இதோ அதே பேரலல் சாங்ஸு, பேரலல் சுச்சுவேஷன். ட்ரெண்டு மாறும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாறுது, எல்லாமே மாறுது. ஆனால் எந்த விஷயத்தையும் ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாமே மாறும்போது ட்ரெண்டு மாறிடுது. ஆனால் ஒரு ட்ரெண்ட் செட்டர் காலம் முடிஞ்ச அப்புறம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மிஞ்சிருது ஒன்று மெலடி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், 2 தான். ஆமாம். ஆனால் ராமூர்த்தி சார் வந்து பெரிய ஞானம். 72 மேலக்கர்த்தாவும் தலைகீழ் பாடமாக தெரிஞ்சார். 72 மேலக்கர்த்தா ராகங்களும் தலைகீழ் பாடம். வயலினில் பெரிய விற்பனர் அவர் ராமூர்த்தி சார், பெரிய மேதை. அதேமாதிரி புகழேந்தி சார், கேவி மகாதேவன் புகழேந்தி சார். புகழேந்தி கேவி மகாதேவன் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ன்ற படத்துலேருந்து ஹிட் ஆகுது. நான் 1942 ஃபஸ்ட்டு பண்ணார் கேவி மகாதேவன். அதுலேருந்து அவருக்கு கிராஃப் வந்து ரொம்ப பெருசாலாம் போகல. டவுன் பஸ் படத்தில் தான் அவரோட சாங்ஸ் கொஞ்சம் நல்லா ஹிட் ஆச்சு. புகழேந்தி சார் 50ல் ஜாயின் பண்ணுறார். விஸ்வராமூர்த்தி பீக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ புகழேந்தி சார் தான் என்ன பண்ணுறாரு, கேவி மகாதேவன் கர்நாடிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங், ஆனால் வெஸ்டர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணால் தான் ஒரு சாங்கு இதாகணும்னு புகழேந்தி சார் தான் எடுத்து வந்து ஆர்கெஸ்ட்ராவில் வந்து
கம்ப்ளீட்டாக வயலின் செக்ஷன், பிராஸ் செக்ஷன், உட்வின் செக்ஷன்லாம் அவ்வளோ இன்னோவேஷன் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழைக்கான சாங் ராஜா நிறைய பண்ண மேகம் கொட்டட்டும் அது இருக்குது, வான் மேகம் பூ பூவாய் தூவும், இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் கேவி மாதம் அதுக்கு மேலே பண்ணியிருக்கேன். மழை பொழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் சுச்சுவேஷன் ஒன்று தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வான் மேகம் சாங் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வான் மேகம் பூ பூவாய் தூவும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிருக்காரு. அதனோட ஆர்கெஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டடி ரடி ரன் டன் டின் டன் டி டாடி டாடி டா டடி ரடி ரன் டன் 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 டி டாடி டாடி டா வயலின் செக்ஷனு சேம் சுச்சுவேஷன் அங்கே பாருங்க. மழை பொழிந்து கொண்டே இருக்கும், உடல் நடுங்கிக் கொண்டே இருக்கும், மழை பொழிந்து பொழிந்து உடல் நடுங்கி நடுங்கி நெஞ்சம் குழிந்து கொண்டே இருக்கும். கிட்டார் ஹாவிங் கிட்டாரில் டடி 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 டாடா ஃபுல்லாக வயலின் செக்ஷன்ஸ். அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மாறுதே தவிர்த்து சிச்சுவேஷனுக்கு மியூசிக்னு தகுந்த தூவானம் இது தூவானம் இது தூவானம் தூவானம் இது அந்த அந்த கேவியம் இது. மின்னல் வரும் செய்தியிலே மழை பொழி அந்த மழை பொழியும்போதுக்கு ஒரு வயலின் செக்ஷன் போடுவோம். அப்படியே சாரல் மழை மாதிரி. ஃபோக்கில் கேவிஎம் பண்ண மாதிரி வெரைட்டி தமிழ் சினிஃபீல்டில் யாருமே பண்ணல. ஃபோக்கில் இந்தியாவிலே யாருமே பண்ணல. என்ன சாங் சார்? எத்தனையோ ஏதாவது நமக்கு உதாரணத்துக்கு காட்டுக்குள்ளே திருவிழா கன்னி பொண்ணு அந்த சாங். அப்புறம் மாமா 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 அதே மாதிரி மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. அது எத்தனையோ சாங், எவ்வளோ வெரைட்டி. குருவி கூட்டம் போல நிற்கிற பூவம்மா சுசிலாம்மா பாடியிருப்பாங்க. சலசலவேன நடனமாடும் கண்ணீர். அதை வந்து சுசிலாம்மாவுக்கு வந்து பேசும்போது தமிழே தெலுங்கு மாதிரி இருக்கும். சலக்கு சலக்கு நடக்கிறது அற்புதம். ஃபோக்கில் வந்து கேவியம்மா நடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த கண்ணாசன் சிலையை வந்து நிறுவும் போது எம்எஸ்வி கேவிஎம் இளையராஜா 3 பேரும் அந்த சிலைக்கு நிதி திட்டத்துக்கு சேலம் கோயம்புத்தூர் தான் கச்சேரி பண்ணும்போது இன்டிமேட்டாக பேசும்போது 3 பேர் ரூமில் உட்காந்து பேசும்போது கேவிமா சொல்லியிருக்காரு, ராஜா ரொம்ப அற்புதமாக மியூசிக் பண்ணிக்கணுன்னே, மாமா உங்களை ஃபோக்கில் வந்து உங்களை மிஞ்சி யார் மாமா பண்ண முடியும். அந்தளவுக்கு ஃபோக் மியூசிக்கில் வெரைட்டிஸ் கேவி மாதவன் போட பயனியர். அதுமாதிரி புகழேந்தி சார் வந்து இந்த கேனன் பாட்டு ஒரு பாட்டு மடி மீது தலை வைத்து விடி மடி மீது தலை வைத்து பாட்டு ஒரு பாட்டு பாட்டு அந்த கேனன் டடிடா டடி 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 அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு செக்ஷன் போகும்போது இன்னொரு செக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் சேம் டியூன் சாலோ. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை. அதே மாதிரி அவளா சொன்னாள் இருக்காது, அதெல்லாம் வந்து ஒப்ரட்டிக் ஸ்டைல். நான் கேட்டேன் எப்படி சார் இந்த மாதிரி ஐடியா வந்ததுன்னு. இல்லை நானும் பெரியவர் வந்து மை ஃபேர் லேடி பார்த்து வந்தோம் படம், மியூசிக்கல் மூவி கம்ப்ளீட்டாக. நான் கேட்டேன் இந்த மாதிரி ஒப்ரேட்டிக் ஸ்டைல். ஒப்ரேட்டிக்னா வந்து வசன இசை ட்ராமா. லூசியானோ பவரோட்டின்னு சொல்லிட்டு இட்டாலியன் ஒப்பரேட்டிக் சிங்கர் வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இறந்துட்டார். அதில் ரிச்சர்ட் வேக்னர்னு வெஸ்டர்ன் கிளாசிக் கம்போசர் ஒப்பரேட்டிக் கொடுக்குறாரு. அது பெரிய ட்ராமா. அது ட்ராமான ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க. அதுதான் லைனாக ட்ராமாஸ் போயிட்டே இருக்கும். அது வந்து பாட்டு வசதி அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே டைலாக் மாதிரியே இருக்கும். அது சொரம் இருக்கும். புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டி பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே நித்தமும் சில ஒப்பரேட்டிக் ஸ்டைல். இதை ஃபஸ்ட்டு பண்ணது கேவிஎம். புகழேந்தி சார் கேட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா நம்ம ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம கல்ச்சர் இது வேறு வெஸ்டர்ன் கிளாசிக். இந்த ஐடியா ரொம்ப செல்வப்படுத்தலாம். ஸ்டிங் குவார்டர் மூடு பனி துளி எடுத்து எம்ஜிஆர் படம் தர்மம் தலைக்காப்புன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ரீவியூர் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் குவார்டர் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் யாருமே பண்ணது கிடையாது. புகழேந்தி சார் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. பெரிய ஜீனியஸ். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், பேர் சொல்ல விரும்பலை. கேவி மாதவன் சுகவீனப்பட்டு பேரலிட்டிக் ஸ்ட்ரோக்கில் படுக்கும்போது நான் புகழேந்தி சார் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாமே, அவ்வளோ ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா. இல்லைம்மா, அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், நான் பிளாங்க் செக் கொடுக்குறேன் சார், எனக்கு வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு. இல்லை 50 வருஷம் ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டேன், நான் வேறு யார்கிட்டையும் ஒர்க் பண்ண விரும்பலைம்மா அப்படின்னு. அப்போது பிளாங்க் செக் கொடுத்து வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கணும் புகழேந்தி சார். நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ நன்றி.